Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை போட்டுட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ப்ரிப்பரேஷன். மட்டன் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மட்டன் இல்லை, ஏன்னா கேரளா தமிழ்நாடு ரெசிபிஸ்லாம் ஆல்ரெடி மட்டனில் நான் நிறையா போட்டேன். இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கறிங்க. இது கறி மசாலான்னு சொல்லலாம், மட்டன் மசாலான்னு வச்சுக்கோங்களேன். இது கூட புலாவ், சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்க எல்லா பொருளையும் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து காஷ்மீரி சில்லி இல்லை ராஜஸ்தானில் இருக்க மத்தானியா சில்லின்னு ஒன்று இருக்குது. மிளகாவத்தல்லையே வந்து மத்தானியா சில்லின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பைசியை விட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த சில்லியில் நீங்கள் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். நான் சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள் கிடைக்குமோ அதை வச்சு எனக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 1/2 kg மட்டனில் பண்ண போகிறோம். அதாவது 1/2 கிலோ மட்டன் இந்த மாதிரி குழம்பு வைக்கிற மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. அடுத்து மசாலா பொருள் என்னென்னன்றதை சொல்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக வெட்டுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒல்லியான பீசஸாக இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் வந்து டக்குன்னு வேகும் எல்லாமே. இந்த பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து நல்லா ஷீட் மாதிரி வெட்டியிருப்பேன், நீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வெட்டியிருப்பேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பட்டை வகைகள் தேவைப்படும். பிரியாணி இலை கொஞ்சம், கல்பாசி. இந்த கல்பாசி வந்து செட்டிநாடு குசினெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குமேன்ட்டு 4 வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு. அடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 2 பீஸை வந்து இந்த மாதிரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2.5 ஸ்பூனுங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து ஸ்பூன் அளவு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டு மசாலா சம்பளத்துலையோ இல்லை கண்டெய்னர்லையோ என்ன ஸ்பூன் போடுறீங்களோ அந்த ஸ்பூனோட அளவு தான். 2.5 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, காஷ்மீரி சில்லி போட்டுருங்க. ரெகுலர் மிளகாப்பொடி போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாயிரும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு தான் இந்த ரெசிபி பண்ணணும். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நான் என் வீட்டில் வந்து இந்த பாக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு காஷ்மீர் சில்லி பவுடர் பக்கத்தில் கடைகளிலே கிடைக்கும், அதே வாங்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து இந்த பட்டை, இந்த வெங்காயம், இந்த மிளகாவத்தில் உடச்சி வச்சுருக்கோம்ல, இந்த 3 பொருளை மட்டும் அப்படியே வச்சுருங்க. இதை மட்டும் வச்சுட்டு இந்த எல்லா பொருளையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். அரைச்சிடலாமா? அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கடாயில் போட்டு குக்கரில் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இந்த மட்டனை மேரினேட் பண்ணி போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த 3 பொருளை மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போது நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அதை வந்து இந்த மட்டனில் சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது மட்டனில் நல்லா ஒட்டும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸி ஜாரெலாம் வலிச்சு போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இது என்ன ஆகுனா, இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த கார்லிக், ஜிஞ்சர், இந்த மிளகு, இந்த மிளகாய், இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே மட்டனில் ஒட்டிடும். நம்ம வந்து அந்த பூண்டு போட்டுறதுனால நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா நல்லா உப்பு பிடிச்சிரும். இப்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த உப்பும் மட்டன் நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம். கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் இந்த கலர் வரும். நம்ம ஊர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலரான சில்லி போட்டிங்கன்னா கருத்துரும், மிளகாவத்தல் போட்டிங்கன்னா. இதனால் நல்லா கலர் வரும். இப்போது இதை மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். ஸோ இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம இன்றைக்கி மட்டன் மட்டும் தான் கற்றுக்குறோன்னு நினச்சிடாதீங்க. இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, அந்த கல்பாசி யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இந்த கல்பாசி வந்து நீங்கள் நான்வெஜ் என்ன சமைச்சாலும் சரி, கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வெங்காயம் வதக்கிறதோ இல்லை நீங்கள் எண்ணெயில் பட்டைக்கிராம்பு எது போட்டாலும் சரி, அது கூடவே இது கொஞ்சம் போட்டுருங்க கல்பாசியை. ரொம்ப அருமையாக இருக்கும், வீடே மணக்கும் கல்பாசி போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா. இந்த தேங்காய் பால் சாதம் இருக்குல்ல, அது இந்த குஸ்கா, புலாவ், இந்த நெய் சாதம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கல்பாசி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணிலாம் தோற்று போயிடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். பாஸ்மதி பிரியாணி மட்டும் போடாதீங்க, நல்லா இருக்காது. சீரக சம்பா பிரியாணி பண்ணிங்கன்னா எண்ணெயில் போடும்போதே கொஞ்சோண்டு கல்பாசி போட்டுருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஆச்சு, நம்ம போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். மட்டன் ஊறியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் இல்லை பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு பட்டை வகைகள் எல்லாம் போட்டுடலாம். இப்போது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கணும்ல, அதையும் போட்டுருங்க. இன்னொன்று என்னோடய சீக்ரெட் டெக்னிக், இந்த மிளகா வத்தல் எப்போயுமே உடச்சி போட்டிங்கன்னா அது ஒரு தனி வாசம் இருக்கும் சமைக்கும்போது. நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இந்த ப்ரௌன் ஆகும்போது நம்ம அந்த மட்டனை போட்டு சமைக்க போகிறோம். மட்டன் சமைக்கிறதுக்கு வந்து நல்ல ரெசிபி இருந்தால் மட்டும் பத்தாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். மட்டன் எப்படி பார்த்து வாங்குறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அது எப்படி சொல்கிறதுனா, மீட்டை பார்க்கும்போதே வந்து ஒரு ரெட்டிஷ் அண்ட் ஒயிட் இருக்கும். அந்த மாதிரி மட்டன் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீட்டு ட்ரையாக இருக்கக்கூடாது. இங்கே ஹைதராபாத்லலாம் வந்து, இப்போ நான் ஹைதராபாத்தில் தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். சில கடையில் மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போயிருக்கும், அங்கெல்லாம் போய் வாங்கவே மாட்டேன். நான் வெயிட் பண்ணி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வர மட்டனை பார்த்து ஒரு கடையை பிடிச்சி வச்சுருக்கேன். அவர்கிட்ட போய் நல்லா எனக்கு இந்த பார்ட் வேணும், கழுத்து வேணும், நெஞ்சு வேணும்னு கேட்டு வாங்குறதுனால அவர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ மட்டன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கி பழகிக்கோங்க. மதுரையெல்லாம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா, மட்டன் வாங்க போகும்போது கையில் கட்டிட்டு தான் போவேன். வீட்டில் பேண்ட்டு ட்ரௌசர் போட்டு இருந்தாலும் சரி, கறி கட்டி போகும்போது கையில் கட்டிட்டு போயிடுது. கையில் கட்டிட்டு போகிற கஸ்டமர் மேலே மட்டன் கடைக்காரங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு இதுதான், அது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அது ஒரு நல்ல பாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். கையில் கட்டி கறி வாங்க வர நல்ல விஷயம் தெரிஞ்சவன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மதுரையெல்லாம். ஸோ நீங்கள் கையில் கட்டியே போய் பாருங்களேன் விட, மதுரையில் இருந்தீங்கன்னா கறி மட்டும் நல்லா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு 1/2 kg மட்டன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 400 கிராம் ரெகுலர் கறியை வாங்கிடுங்க மட்டனை. 100 கிராம் மட்டும் அந்த நெஞ்சு பீஸ் இருக்கும், அந்த மட்டன் நெஞ்சு கறின்னு சொல்லுவாங்க, அதை கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணியாக இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், நச்சுன்னு இருக்கும். அதுதான் சீக்ரெட்டே. மட்டனில் சமைக்கும்போது கொஞ்சம் ஒரு 5% ஆஃப் த மீட் வந்து அந்த நெஞ்சு கறி இருக்கணும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் சில்லு மாதிரி இருக்கும், குழந்தைங்க கூட கடிச்சு சாப்பிட்லாம். ஆனியன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் இப்போ போட போகிறோம். இப்போது இந்த மட்டன் வந்து நல்லா பெரட்டணும். இந்த பவுலை கொஞ்சம் வலிச்சு போட்டுடலாம். அது எங்களுக்கு தெரியும், கவலைப்படாது. என் ஒய்ஃப்க்கு வந்து எப்படி தெரியுமா, கொஞ்சம் கூட இந்த மசாலா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி மட்டன் வந்து ட்ரையாக வேகணும். இப்போயே தண்ணி ஊற்றிட்டேன்னா மசாலா ஒட்டாது. அப்பா, ராஜபாளையத்தில் பொண்ணு எடுத்துட்டு நல்லா பெரட்டலாம். ஓகே, இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா மட்டனில் மேரினேட் பண்ணப்போ உப்பு போட்டோம், அதனால் பார்த்து போட்டோம். ஸோ இந்த மட்டனில் வந்து நம்ம மசாலா கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம். அதனால் இந்த மட்டன்னு இந்த மசாலா இந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா பெரட்டி வேகும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நான் தண்ணியை ஊற்றலை, அதனால் வந்து நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃபயரில் வச்சு தண்ணி ஊற்றாமல் நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. ஸோ அந்த மட்டனில் வந்து நல்லா கோட் ஆகும்போது அந்த பச்சை வாசனை போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீரகம் சோம்பு எல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு கசப்பு கொண்டு வந்துடும். அதனால் நல்லா பெரட்டுங்க. எவ்வளோ தூரம் வேகுதோ அவ்வளோ தூரம் நல்லது. வாங்களேன், நான் எவ்வளோ தூரம் தண்ணி இல்லாமல் வேக வச்சுருக்கேன்னு பாருங்கள். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட இந்த நல்லி பீஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எடுக்கணும்ப்பா, கொஞ்சம் நல்லி பீஸ் போடு கறியோடு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போது என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அந்த மிக்ஸி ஜார் அரைச்சது இந்த பாத்திரத்தெல்லாம் அலசி ஊற்றியாச்சு. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் மாற்றி வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. மசாலா நல்லா பிரட்டிட்டு இதை இப்போ அப்படியே குக்கரில் மாற்றிடுவோம். இப்போது நீங்கள் டேரெக்டாகவே இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஆனால் நான் ஏன் இந்த பாத்திரத்தில் பண்ணேன்னா, நீங்கள் இந்த பிரட்டுறதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அதனால் இந்த கடாயில் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கருக்கு மாற்றிருக்கேன். கம்மன்னு இருக்குது வாசம். நித்தோ நெல்லு சோறு நெய் மணக்கும் கறி குழம்பு. ஐயோ, அடுப்பை பற்ற வச்சிடலாம்.
இப்போது பாருங்கள், கரெக்டாக அந்த மட்டன் முங்குற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் திக்காக வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இந்த குக்கரில் விசில் வைக்கிறது வந்து இப்போது இங்கே நான் வாங்கியிருக்க மட்டன்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 5 விசிலும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரும் வைப்பேன். 5 விசில் ஃபுல் ஃபயரில் வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் எப்போயும் நீங்கள் ஃபுல்லாக வேக்காடு வைக்கிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுருங்களே போதும். மதுரையெல்லாம் நான் மட்டன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், 2 விசிலும் 2 நிமிஷம் தான் வைப்பேன். அவ்வளோதான், சூப்பராகிடும். பட் இங்கே வந்து கொஞ்சம் கூட வைக்க வேண்டியிருக்கு. மட்டன் நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்கு எத்தனை வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. குக்கர் இல்லாமல் டேரெக்டாக கடாயில் வேக வைக்க முடியுமா அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கேஸ் சிலிண்டர் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வேக வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் டேரெக்டாக கடாயிலையோ இல்லை ஹண்டியில் வேக வைக்கிறீங்கன்னா மட்டனை சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வேகும். இல்லாட்டினா வேறு ரொம்ப லேட்டாகி நல்லாலாம் போயிடும். இப்போ இது விசில் அடிக்கட்டும், அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். ரெடி ஆயிடுச்சு மட்டன். வாவ், நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்களா ஷைனிங், பார்த்தீங்களா தலை தலை தலைன்னு நல்லா கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம எந்த கடாயில் சமைச்சோமோ அதிலே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த கிரேவியாக வேணும்னா நீங்கள் அப்படியே கிரேவி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மசாலாவை பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா பிணைஞ்சு வந்துடும். வந்து பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே. ஆஹா, ஐயோ, அப்படியே ஷைனிங்காக சும்மா கும்முன்னு இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டேன். கொஞ்சம் அப்படியே நல்லா மசாலா ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாசமும் ருசியும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கம்மன்னு சூப்பராக இருக்குது. நான் இப்போ உடனே போய் சாப்பிட போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட புலாவ் இல்லை பரோட்டா தோசை எது கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.